الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. எத்தனாவது பாபா? 14வது பாபா. பாவ் மாஜா ஃபில் இஸ்தின்ஜாய் பில் ஹஜரைன். அதுவா حدثنا حناد وقتيبة قال حدثنا وقيع عن إسرائيل عن أبي إسحاق. சும்மா அப்படியே உட்கார வச்சுக்கோ. حناد وقتيبة قال حدثنا وقيع عن إسرائيل عن أبي إسحاق عن أبي عبيدة عن عبد الله قال خرج النبي صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார்கள். வந்துட்டாங்களா? லி ஹாஜத்திஹி, அவர்களுடைய ஹாஜத்துக்காக வெளியேறினார்கள். இருக்கா? எங்கே இருக்குன்னு தெரியுதா? கண்டுபிடிச்சி வச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கா? அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியேறினார்கள். அந்த காலத்தில் கழிவறையெல்லாம் கிடையாது. கலாவுல் ஹாஜத் பாத்ரூம் போகிறதா இருந்தால் மக்களுடைய பார்வையை விட்டு தூரமாக என்ன சென்றுவாங்க. அப்போ ஹாஜத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஃபகால, சொன்னார்கள், இல்தமிஸ் லீ, எனக்கு நீங்கள் எடுத்து கொடுங்கள், சலாசத்த அஹஜாரின், 3 கற்களை எடுத்து கொடுங்கள். கால், அவங்க சொல்கிறாங்க, ஃபாத்தைத்துஹு பி ஹஜரைனி, ரசூலுல்லா கழிவுக்கு சென்று விட்டு சிறுநீர் கழித்து விட்டு அந்த சுத்தம் செய்வதற்கு 3 கல்லை கேட்குறாங்க. நான் 2 கல்லை எடுத்து வந்தேன். ஓ ரவுசத்தின், ஒரு கெட்டி சாணம், வரட்டியா, அந்த கெட்டி சாணத்தை எடுத்து வந்தேன். அப்போ ரசூலுல்லா அகதல் ஹஜரைனி, 2 கற்களை எடுத்துக்கொண்டார்கள். ஓ அல்கர் ரவுசத்தை, அந்த கெட்டி சாணத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஓ கால, மேலும் சொன்னார்கள், இன்னஹா ரெக்குசுன், அது அசுத்தமானதாகும். ரெக்குசுனா என்னது? அது அசுத்தம். அது சாணம்ன்றது ஒரு அசுத்தமானது. அந்த பொருளை வச்சு எப்படி நீ சுத்தம் செய்ய முடியும்? அதனால் அதை ரசூலா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கற்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ 2 கல்லை பயன்படுத்தினாங்கன்றது இந்த ஹதீஸின் மூலம் தெரியுது. அப்போ கழிவறைக்கு சென்று விட்டு தூய்மைப்படுத்துபவர்கள் தண்ணியை கொண்டு சுத்தம் செய்கிறதும் இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது? கற்களை கொண்டு சுத்தம் செய்தாலும் அவர் சுத்தம் செய்வது என்பது என்ன செய்யும்? கூடும். قال أبو إسحاق هكذا روى قيس بن ربيع هذا الحديث عن أبي إسحاق عن أبي عبيدة عن عبد الله نحو حديث إسرائيل وروى معمر وعمار بن رزيق عن أبي إسحاق عن علقمة عن عبد الله وروى زهير عن أبي إسحاق عن عبد الرحمن أسود عن أبيه عن أسود بن يزيد عن عبد الله روى زكريا بن أبي زايدة عن أبي إسحاق عن عبد الرحمن بن يزيد عن أسود بن يزيد عن عبد الله وهذا حديث فيه اضطراب. قال أبو عيسى سألت عبد الله بن عبد الرحمن أي الرواية في هذا الحديث عن أبي إسحاق. அப்படி வந்துருங்க, சனதாக தான் இருக்குது. அடுத்த பக்கத்து வந்துருங்க, அடுத்த பாபுக்கு வந்துருங்க. பாவ் மாஜா ஃபி கராஹியத்தி மா யுஸ்தஞ்சா பிஹி, எந்த பொருள்களை கொண்டு தூய்மைப்படுத்துவது, கழிவறைக்கு சென்றுவிட்டு தூய்மைப்படுத்துவது என்பது மக்ரூஹ் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. இதெல்லாம் இந்தந்த பொருளெல்லாம் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவது என்பது மக்ரூஹு என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. சவுண்ட் இல்லாமல் பண்ணுறான். ஹதஸ்னா ஹன்னாத், இங்கிட்ட இவன் உறிஞ்சினா நீ இங்கிட்ட நீ உறிஞ்சிற, 532 உறிஞ்சுது. حدثنا حناد حدثنا حفص بن غياث عن داود بن أبي هند عن الشعبي عن علقمة عن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்கிறாங்க, லா தஸ்தஞ்சு பிர் ரவுசி, ரவுஸ் என்றால் அந்த சாணம், மாட்டுடைய அந்த சாணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? சுத்தம் செய்யாதீர்கள். வலாபில் இலாமி, இலாம் என்றால் எலும்புகளை கொண்டு என்ன செய்யாதீர்கள்? சுத்தம் செய்யாதீர்கள். ஃபைன்னஹு, ஏன் நிச்சயமாக அந்த எலும்புன்னு இருக்க, எலும்பு என்பது
ஜாது இஹ்வானிக்கும் மினல் ஜின்னி, ஜின்களிலிருந்து உங்களுடைய சகோதரர்களுடைய அது கட்டுச்சாதமாகும். அவர்களுடைய உணவு, ஜின்களுடைய உணவு என்பது நம்ம போடக்கூடிய அந்த எலும்பு இருக்குதே, நம்ம சாப்பிட்டுட்டு போடக்கூடிய எலும்பு இருக்கே, அந்த எலும்பு தான் ஜின்களுக்கு உணவு. அதனால் அதை கொண்டு என்ன செய்யாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க, துப்புரவுக்கு அதை பயன்படுத்தாதீங்கன்றாங்க. வஃபில் பாபி அன் அபி ஹுரைரா வ சல்மான் வ ஜாபிர் வ இப்னு உமர் கால் அபு இசா கத் ரவா ஹாதல் ஹதீஸ் இஸ்ராயில் இப்னு இப்ராஹிம் வ கைருஹு அன் தாவூத் இப்னு அபி ஹிந்த் அன் ஷுஅபி அன் அல்கமா அன் அப்துல்லா அன்னஹு கான மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜின்னி அல் ஹதீஸ் பி தௌலிஹி ஃபகால ஷுஅபி இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னார்கள், லா தஸ்தன்ஜு பிர் ரௌசி வலா பில் இலாமி ஃப இன்னஹு ஜாது இஹ்வானிக்கும் மினல் ஜின்னி. அது சாணத்தை கொண்டும் எலும்புகளை கொண்டும் சுத்தம் செய்யாதீர்கள், அது ஏன் உங்களுடைய ஜின்களிலிருந்து இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரருடைய உணவாகும். கண்ண ரிவாயத் இஸ்மாயில் அஸ்ஹமின் ரிவாயத் ஹஃப்ஸிபின் கியாஸ் வல் அமுல் ஹாதா அதல் ஹதீஸ் இந்த அஹ்லில் இல்மி வஃபில் பாபி அன் ஜாபிர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பாவ் மா ஜாஅ ஃபில் இஸ்தின்ஜா பில் மா. அப்போ சிறுநீர் கழித்த பிறகு, காயத்துக்கு போன பிறகு கற்களை பயன்படுத்துவதை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் தண்ணீரை பயன்படுத்துவதை பற்றி சொல்கிறாங்க. பாவ் மாஜா ஃபில் இஸ்தின்ஜாய் பில் மா, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா குத்தைபா ஓ முஹம்மது பின் அப்துல் மலிக் அபி ஷவாரிப் அல் பசரி கால ஹதஸ்னா அபு அவானா அன் கத்தாதா அன் முஆதா அன் ஆயிஷத்தர் ரலியல்லாஹு அன்ஹா காலத். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, முர்ன அஸ்வாஜ குன்ன. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்க, முர்ன நீங்கள் ஏவுங்கள், கட்டளையிடுங்கள், அஸ்வாஜ குன்ன உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், உங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டளையிடுங்கள். எதுக்கு கட்டளையிடுங்கள், ஐ யஸ்ததீபு பில் மாய், தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்துவதை கட்டளையிடுங்கள். அப்போ தண்ணியை பயன்படுத்துங்க, தண்ணியை பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்கன்னு உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். ஃபஇன்னி, நிச்சயமாக நான், அஸ்தஹீஹிம், அவர்களிடத்தில் நேரடியாக சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி நிறைய 2210 ஹதீஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேருக்கு அவங்க ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, பாடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். எனவே மனைவிமார்களாகிய நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பாத்ரூம் போயிட்டு வரும்போது தண்ணியை பயன்படுத்த சொல்லி கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஃஅலுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரின் மூலமாகவே என்ன செய்தார்கள், சுத்தம் செய்தார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கணவன்மார்கள்ட்ட ரசூல்லாவே தண்ணி வச்சு தான் என்ன செஞ்சாங்க, சுத்தம் செஞ்சாங்க. அதனால் நீங்களும் தண்ணியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்கள், கட்டளையிடுங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. வஃபில் பாபியன் ஜரீர் இப்னு அப்துல்லால் பஜ்லி வ அனஸின் வ அபி ஹுரைரா கால் அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வ அலைஹில் அமுல் இந்த அஹ்லில் இல்மி. அப்போ யஹ்தாரூன அல் இஸ்தின்ஜா பில் மா. அப்போ எல்லா இமாம்களும் எதை தேர்ந்தெடுத்தார்கள், ஃபஸ்ட்டு நிலைப்பாடா அல் இஸ்தின்ஜா பில் மா, தண்ணியை கொண்டு சுத்தம் செய்கிறது. அதுதான் ஏற்றமானது, தண்ணியை கொண்டு சுத்தம் செய்கிறது தான் ஏற்றமானது. வ இன்கானல் இஸ்தின்ஜா பில் ஹிஜாரத்தி யுஜுசியோ, கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறது கூடும் அப்படின்னு இருந்தாலும், அது சுத்தத்தை நிறைவுபடுத்தும் அப்படின்னு இருந்தாலும், எதை வச்சு சுத்தம் செய்கிறது தான் ஏற்றமானதுன்றது எல்லாருடைய கருத்தும் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது தான். ஃபைன்னஹும், ஏன் நிச்சயமாக அனைவர்களும், இஸ்தஹப்புல் இஸ்தின்ஜா பில் மா, தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வதைத்தான் விரும்பத்தக்கதாக கருதி இருக்கிறார்கள். எதுவுமே இல்லை, தண்ணியே இல்லை, ரோட்டில் வண்டியில் போய்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு சிறுநீர் வந்துருச்சு, சுற்றி பார்த்தா தண்ணி இல்லை, அவசரம் அடக்க முடியல, அப்போ இறங்கி என்ன செய்கிறோம், நம்ம வண்டியிலையும் தண்ணி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவசரத்துக்கு அங்கே ஏதாவது செங்கல் இருந்தால் இடத்த என்ன செஞ்சுக்க வேண்டியதான், கரெக்டாக பயன்படுத்தி நல்ல முழுமையாக சுத்தப்படுத்திக்கலாம். ஒழிய தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வது தான் என்னது, ஏற்றமானது. ஒரு அவுஹு அஃலல், அதுதான் மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒபிஹி யகூலு சுஃபியானு சௌரி ஒ இப்னு முபாரக் ஒ ஷாஃபி ஒ அஹமது ஒ இஸ்ஹாக், எல்லா இமாம்கள்ட்டையும்
பாத்ரூம் போன பிறகு சுத்தம் செய்கிறது, தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வது தான் அஃலல், மிகச்சிறந்தது, அதுதான் விரும்பத்தக்கது. கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறது கூடுன்னு இருந்தாலும். அப்போ ஒருத்தர் இயற்கை கடனை நிறைவேற்றி விட்டு கல் போன்ற பொருள்களை வச்சு சுத்தம் செஞ்சாலும் சுத்தமாகும் ஒன்று, அல்லது தண்ணீரை கொண்டு மட்டும் சுத்தம் செய்யணுனாலும் சுத்தம் செய்யலாம், அல்லது கற்களாலும் முதல்ல சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணியை பயன்படுத்துறதும் செய்யலாம். இப்படி 3 விதமாகவும் செய்யலாம். ஒன்று கல்லை மட்டும் வச்சு என்ன செய்கிறது, சுத்தப்படுத்துவது, அல்லது தண்ணீரை மட்டும் வைத்து சுத்தப்படுத்துவது, அல்லது முதல்ல கல்லை வச்சு அந்த ஈரத்தை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வது, தண்ணீரை பயன்படுத்துவது. இந்த 3 முறையில் இந்த 3வது முறை தான் என்ன செய்யுது, மிகவும் ஏற்றமானது, சிறந்தது. ரெண்டையுமே பயன்படுத்துறது. சஹாபாக்கள் அப்படி பயன்படுத்தினாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்க, கற்களை கொண்டு சுத்தம் செய்து தண்ணியும் என்ன செஞ்சாங்க, கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். அது ஏற்றமானது. ஆனால் 2ல் எது ஏற்றமானதுண்டா, மேலே சொன்ன மாதிரி எது, தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்துவது தான் ஏற்றமானது. ஏன்னா கல்லை கொண்டு சுத்தப்படுத்தினா முழுமையாக என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, சுத்தமாகும்னு சொல்ல முடியாது. ஆனால் தண்ணியை கொண்டு சுத்தம் செய்யும்போது அதனுடைய கரை எல்லாமே என்ன செஞ்சிருது, நல்லா நீங்கி விடுகிறது. எனவே அதுதான் ஏற்றமானதுன்றதில் இத்திஃபாக்கான கருத்து. அடுத்து பாவு மாஜா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அராதல் ஹாஜத்தை, நபி அவர்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாடினால் அபஅத ஃபில் மதுஹபி, தூரமான இடத்துக்கு போயிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, மக்களுடைய பார்வை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், சென்று விடுவார்கள். ஹதத்னா முஹம்மது பின் பஷார் ஹதத்னா அப்துல் வஹாப் ஸகஃபி அன் முஹம்மது பின் அம்ர் அபி ஸலமா அனில் முகீரத் பின் ஷுபா கால குன்து மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபரின், நபி அவர்களோடு நான் ஒரு பயணத்திலே இருந்தேன். ஃபஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜத்துஹு, நபியர்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்தார்கள். ஃபஅபஅத ஃபில் மதுஹபி, தொலைவான இடத்தை என்ன செய்தார்கள், என்ன செஞ்சாங்க, தொலைவான இடத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், சென்றார்கள். قال وفي الباب عن عبد الرحمن بن ابي قراد وابي قتاده وجابر ويحيى بن عبيد عن ابيه عن ابي موسى ابن عباس وبلال بن حارث قال ابو يسا هذا حديث حسن صحيح يروى عن النبي صلى الله عليه وسلم انه كان யர்தாது லி பௌலிஹி மக்கானன், தான் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு இடத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், தேர்வு செய்வார்கள். எல்லா இடத்துலையும் போய் சிறுநீர் இருந்துட முடியாது, அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள். கமா யர்தாது மன்சிலன், எப்படி நம்ம தங்குவதற்கு ஒரு வீடை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி சிறுநீர் கழிப்பதற்கு இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு தரையில் போய் இருந்தால் தெரிச்சிடும். அப்போ ஒரு மென்மையான பகுதியாக என்ன செய்வாங்க, எந்த இடத்துல சிறுநீர் கழித்தால் அமர்ந்து நம்ம மேலே தெரிக்காதோ, நம்ம மேலே படக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இடத்த என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளால் என்ன செய்கிறான், எல்லா இடத்துலையும் கடகடன்னு அடிக்கும் போது என்ன செஞ்சிருது, தெரித்து கைலியில் அவன் ட்ரெஸ் மேலே படும் போது அப்போ அசுத்தமாயிருந்து தொழுகையில் என்ன செஞ்சிருது, நமக்கே தெரியாமல் நம்ம சுத்தம் இல்லாதனால தொழுகை கூடாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்தை ரசூலுல்லா தேர்வு செய்து அந்த மென்மையான இடமாக இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, தேர்வு செய்வார்கள். ஓ அபு சலமா இஸ்பு அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அஸ்-ஸுஹ்ரி பாவ் மாஜா ஃபி கராஹியத்தில் பௌலி ஃபில் முகுத்தசில். முகுத்தசில்னா என்னது, குளியலறை. குளியலறையிலே சிறுநீர் கழிப்பது மக்ரூஹ், விரும்பத்தக்கது அல்ல என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. வெறுக்கத்தக்கது அது. ஏன் குளியலறையில் செய்யக்கூடாது அப்படின்டா, குளியலறையில் தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தண்ணி அங்கேயே தேங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிறுநீர் கழிக்கும் போது தெரிக்கிறதுக்கு என்ன செய்கிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வஸ்வசா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மக்ரூன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம குளியல் அறையில் தண்ணி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் என்னமோ ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டி எதுவும் குளிச்சிருப்பாங்களோ என்னமோ. அப்போ தண்ணி போகாத மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும்போது அதிலே போய் என்ன செய்வது, நம்மளால் என்ன செய்வாங்கன்னா குளிக்கிற அந்த ஆற்றுல குளத்தில் குளிக்கும் போது சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் கழிக்கக்கூடாது. என்ன அது ஓடுற தண்ணி தானே, யாருக்கு தெரியும்? அப்படியா? என்ன சிரிக்கிற? حدثنا علي بن حجر وأحمد بن محمد بن موسى المردوي قال أخبرنا عبد الله بن مبارك عن معمر عن أشعث بن عبد الله عن الحسن عن عبد الله بن مغفل عن النبي صلى الله عليه وسلم நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா தடுத்திருக்கிறார்கள் ஐ யபூலர் ரஜுலு ஒரு மனிதர் சிறுநீர் கழிப்பதை ஃபி முஸ்தஹம்மிஹி குளியல் அறையிலே சிறுநீர் கழிப்பதை தடுத்திருக்கிறார்கள். கால மேலும் சொன்னார்கள் இன்ன ஆம்மத்தல் வஸ்வாசி மின்ஹு பெரும்பாலும் வஸ்வசா மன ஊசலாட்டம் என்பது அங்கிருந்து தான் ஏற்படுகிறது. குளியல் அறையில் என்ன செய்கிறது, சிறுநீர் கழிப்பதன் மூலமாக பெரும்பாலான மனசில் வஸ்வசா ஏற்படுதில்லை. அந்த வஸ்வசா என்பது அங்கிருந்து தான் ஏற்படுகிறதுன்றாங்க. அப்போ அந்த குளியலறை தண்ணி நிற்காமல் போயிரும்னு இருந்தாலோ அல்லது அந்த பகுதி தண்ணீரை உறிஞ்சி கொள்ளும்னு இருந்தாலோ அப்போ என்ன இல்லை, சிறுநீர் கழிப்பதால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடம் என்ன செய்யுது, தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது, கெட்டியான பகுதியாக இருக்குண்டா அப்போ அந்த இடத்துல என்ன செய்வது, அந்த குளியலறையில் சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து கொள்வது தான் முறையானது. ஒஃபில் பாபி அன் ரஜுல் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அபு ஈஸா ஹாதா ஹதீஸுன் கரீபுன் லா நஅரிஃபுஹு மஅரூஃபுன் இல்லா மின் ஹதீஸ் அஷ்அஸ் இப்னு அப்துல்லாஹ் யுகாலு லஹு அஷ்அஸ் வகத் கரிஹ கௌமுன் மின் அஹ்லில் இல்மி இல்மை உடைய சில இமாம்களிடத்திலே மக்ரூஹாகும் அல் பௌல ஃபில் முக்தசில் குளியலறையிலே சிறுநீர் கழிப்பது என்பது அது வெறுக்கத்தக்க விஷயமாகும். ஒகாலு மேலும் சொன்னார்கள் ஆம்மத்துல் வஸ்வாசி மின்ஹு பெரும்பாலான மன ஊசலாட்டங்கள் என்பது அந்த குளியலறையிலே சிறுநீர் கழிப்பதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ரஹஸ ஆனால் ருக்ஸா கொடுத்துருக்காங்க சில இமாம்கள் ஃபீஹி இதில் பாலு அஹ்லுல் இல்மி இல்முடைய சில இமாம்கள் இதில் ருக்ஸா கொடுத்துருக்குறாங்க. யார் யார்? மின்ஹு இப்னு சீரின் போன்றவங்க. வக்கீல லஹு இன்னஹு யுகாலு இன்ன ஆமத்தல் வஸ்வாசி மின்ஹு ஃபகால ரப்புன் அல்லாஹு லா ஷரீக லஹு கால இப்னு முபாரக் சொல்கிறாங்க வகது உஸ்ஸியா ஃபில் பௌலி ஃபில் முக்தசில் இதா ஜரா ஃபீஹி அல்மா அந்த குளியல் அறையில் தண்ணீர் ஓடும் விதமாக இருந்தால் அங்கு சிறுநீர் கழிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு யார் சொல்கிறா? இப்னு முபாரக். உஸ்ஸியானா அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்போ தண்ணீர் ஜரா ஓடுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குளியல் அறையில் அங்கே சிறுநீர் கழிப்பது என்ன கிடையாது, மக்ரூஹ் கிடையாது, அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஹதஸ்னா பிதாலிக் அஹ்மது அப்துல்லா ஆமிலி அன் ஹிப்பான் அன் அப்துல்லா இப்னு முபாரக் பாவ் மாஜா ஃபிஸ் சிவாக் மிஸ்வாக்கை பற்றி வரக்கூடிய பாபு, மிஸ்வாக் செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா அபு குரைப் ஹதஸ்னா அப்துத் இப்னு சுலைமான் முஹம்மது இப்னு அம்ர் அன் அபி சலமா அன் அபி ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி என்னுடைய சமுதாயத்தின் மீது சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்திருந்தால், கஷ்டம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் ல அமர்த்துஹும் என்னுடைய சமுதாயத்தை ஏவி இருப்பேன் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். 5 வக்துக்கு உட்காந்து பல் தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அது சிரமம் என்பதனால நான் அதை கட்டளையிடவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் ல அமர்த்துஹும் அவர்களை நான் ஏவி இருப்பேன் பிஸ்ஸிவாக்கு இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். قال أبو إسحاق وقد روى هذا الحديث محمد بن إسحاق عن محمد بن إبراهيم أبي سلمان زيد بن خالد عن النبي صلى الله عليه وسلم
அடுத்த ஹதீஸ் பாருங்க. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா அப்தத் இப்னு சுலைமான் இருக்கா அன் முஹம்மது பின் இஸ்ஹாக் அன் முஹம்மது பின் இப்ராஹிம் அன் அபி சலமா அன் ஸைத் பின் ஹாலித் அல் ஜுஹனி கால சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லவ்லா அன் அஷுக் அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் ல அமர்த்துஹும் பி சிவாக்கு இந்த குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய சொல்லி கட்டளையிட்டிருப்பேன். வல அஹர்த்து சலாத்தல் இஷாயி, இஷா தொழுகையை பிற்படுத்த சொல்லி நான் ஏவி இருப்பேன். இலா சுலுசில் லைலி, இரவை 3 பகுதியாக ஆக்கி, இரவை 3 பகுதியாக்கி அதில் முதலாவது பகுதி வரைக்கும் பிற்படுத்த சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். லேட்டாக 8:30 தொழுகிறத நம்ம என்ன செய்கிற மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு 12 மணி அந்த மாதிரி 11 மணிக்கு தொழுகிறத நான் கட்டளையிட்டிருப்பேன். அதாவது இரவனுடைய முதலாம் 3ஆக பிரித்து அந்த முதலாவது பகுதி முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சுருப்பேன், பிற்படுத்தி இருப்பேன். நம்ம ஏற்கனவே பட்டிருக்கோம், இஷா தொழுகையினுடைய முஸ்தஹப்பான நேரம் என்பது சுலுசுல் லைல், இரவை 3 பகுதியாக பிரித்து அதனுடைய முதல் பகுதி முடியும் வரை அந்த நேரத்தில் தொழுகிறதா விரும்பத்தக்கது. ஆனால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுன்றதுனால 8:30க்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், தொழுதுறோம். ஃபகான ஸைத் பின் ஹாலித், ஸைத் பின் ஹாலிதில் ஒரு சஹாபி இருந்தாங்க. யஷ்ஹது சலவாத்தி ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வருவார்கள். வ சிவாக்குஹு அலா உதுனிஹி, மிஸ்வாக் குச்சி அவருடைய காதில் இருக்கும். எங்கே இருக்கும், மௌலியால் கலமி, பேனா வைக்கிற இடத்துல. மின் உதுனில் காத்திப், ஒரு எழுதக்கூடியவர் பேனாவை என்ன செய்வார், எழுதிட்டு சும்மா இப்படி வைப்பார்ல, அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த சஹாபி பள்ளியாசலகம் மிஸ்வாக் இங்கே வச்சுருப்பாங்க. லா யக்கூமு இல சலாத்தி, தொழுகைக்கா அவர் நிற்க மாட்டார். இல்லா உஸ்துன்ன, அவர் என்ன செய்தாலே தவிர, மிஸ்வாக் செய்தாலே தவிர தொழுகைக்கு வரமாட்டார். மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் தொழுகை வருவார். எப்பயுமே காதில் இந்த இடத்துல சொருகி வச்சிருப்பார். சும்மா ரத்தகு இல மௌலஹி, மிஸ்வாக் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பார், இன்னும் அரிசதை பார்க்குற, மறுபடியும் என்ன செய்ய அந்த இடத்துல சொருகி வச்சிருவார். அப்போ மறக்கக்கூடாதுன்றதுக்கு 5 வக்துலேயும் நம்ம என்ன செய்யணும், மிஸ்வாக் செய்யணுண்டு. ரசூல் 5 வக்து உங்களுக்கு சிரமம் ஏற்படும்னு கட்டளை இடாவிட்டாலும் இந்த சஹாபி 5 வக்துக்கும் என்ன செய்கிறவங்களா இருந்தாங்க, மிஸ்வாக் செய்கிறாங்க. அதை மறக்கக்கூடாதுன்றதுக்கு இங்கே காதில் சொருகி வச்சுட்டு இருந்தாங்க. கால அபு ஈசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன். பாவ் மா ஜா இதஸ்தைக்கல அஹதுக்கும் மின் மனாமிஹி ஃபலா யஹ்மஸ் யதஹு ஃபில் இனாய் ஹத்தா யஹ்சிலுஹா. உங்களில் தூக்கத்திலிருந்து ஒருவர் எந்திரிச்சா தன்னுடைய கையை கழுவாமல் பாத்திரத்துக்குள் விட வேண்டாம். தன்னுடைய கையை ஃபலா யஹ்மிஸ், மூழ்கடிக்க வேண்டாம். தன்னுடைய கையை பாத்திரத்திலே, இனான பாத்திரத்தில் விட வேண்டாம். ஹத்தா யஹ்சிலஹா, கழுவும் வரை விட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதஸ்னா அபுல் வலீத் அஹ்மது பின் புக்கார் அத்-திம்ஷ்கி யுகாலு ஹுவ மின் வலதி பிஅர் பின் அத்தாத் சாஹிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதஸ்னா வலீத் பின் முஸ்லிம் அல் அவுஸாஇ அன் ஸுஹ்ரி அன் சயீத் பின் முஸய்யிப் வான் அபி சலமா அபி ஹுரைரா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா இஸ்தைக்கல் அஹதுக்கும் மினல் லைல், உங்களில் ஒருவர் இரவு எந்திரித்தால் ஃபலா யுத்ஹில் யதஹு, தன்னுடைய கையை நுழைக்க வேண்டாம். ஃபில் இனாய், பாத்திரத்திலே. ஹத்தா யுஃப்ரிக அலைஹா மர்ரத்தைனி அவு சலாசன், அவருடைய அந்த கையின் மீது 2 முறையோ 3 முறையோ என்ன செய்யணும், கழுவாமல், தண்ணீரை ஊத்தாமல் பாத்திரத்துக்குள் என்ன செய்ய வேண்டாம், கைவிட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாங்க, ஃபஇன்னஹு லா யத்ரி, தூங்கக்கூடியவர் அறிய மாட்டார். முஸ்தக் பை கவனிங்க, உங்களுக்கு தான். ஃபஇன்னஹு லா யத்ரி, அந்த தூங்கக்கூடியவர் அறிய மாட்டார். ஐன பாத்தத் யதுஹு, அவருடைய கை எங்கே இருந்தது என்பதை அவர் அறிய மாட்டார். நான் சில நேரம் கேமராவில் பார்ப்பேன், நைட்டு 11-12 மணிக்கு பாட்டு விட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க கையை உள்ள விட்டு.
எனக்கு பார்க்காம அல்லாஹ். அவனுக்கு என்ன நினைப்புனா, யாருமே பார்க்கல, நம்ம ஃப்ரீயாக கையை விட்டு சொரிஞ்சு எடுப்படலான்ட்டு. ஆனால் இவனுக்கே தெரியாமல் நான் கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன்றது அவனுக்கு தெரிய மாட்டேது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐன பாத்தத் எதுகும், அவர் அறியாமல் தானே கை போகுது, அவருடைய கை எங்கே சென்றது என்பது அவருக்கு தெரியாது. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே, இப்போலாம் பைப் வந்துருச்சு, நம்ம டக்குன்னு கழுவிக்கிறோம். அந்த காலத்தில் பக்கெட்டோ அல்லது ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்து தானே. இப்போ நேராக எங்கே கை விட்டுன்னு தெரியாமல் கை விட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒழு செய்ய ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்காது. முதல்ல கையை கழுவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிங்க, ஒழு செய்ய ஆரம்பிங்க. ஏங்க உங்களுக்கு கித்தாப் வந்துருச்சுங்க, அவர் கித்தாப் இருக்குல்ல, வாங்க மாட்டீங்களாங்க நாங்கள் நீங்கள். وفي الباب عن ابن عمر جابر وعائشة قال أبو إسحاق هذا حديث حسن صحيح. قال الشافعي, ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, ஒஹிப்பு லிகுல்லி மன் இஸ்தைகல மினன் நௌமி காயிலத்தன் கானத் அவ் கைரஹா. காலையில் அவர் தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, மாலையில் அவர் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி. காயிலத்தன்னா கைலூடா தூக்கம். இப்போ நம்ம தூக்குறோம்ல 12 to 1:15, 12:15 to 1:15, அந்த மாதிரி காலை தூக்கமாக இருந்தாலும் சரி அல்லது இரவு தூக்கமாக இருந்தாலும் சரி, எந்த தூக்கமாக இருந்தாலும் சரி, விழித்த ஒருவர் தூக்கத்திலிருந்து விழிச்சார்னா, நான் பிரியப்படுகிறேன், அல்லா யுதுகில எதஹு ஃபி வலுஹி, அவர் ஒழு செய்ய, வலுனா என்னது, பாத்திரம், ஒழு செய்யக்கூடிய பாத்திரத்தில் அவர் கைவிட வேண்டாம். ஹத்தா யகசிலஹா, அவர் கையை கழுவுற வரைக்கும் பாத்திரத்துக்குள்ளே கைவிட வேண்டாம். ஃபைன் அதுகல எதஹு கபுல யகசிலஹா. சரி, ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, என்ன முசாஃபில, ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, கையெல்லாம் கழுவாம கையை, உனக்கு எப்படி கித்தாப் கிடச்சி, யார் கித்தாப் அது? ஒருத்தர் கை கழுவாமல் என்ன செஞ்சிட்டா, கையை விட்டுட்டா, கரிஹத்து தாலிக்கலவோ, அவருக்கு நான் அதை மக்ரூஹா கருதுறேன், வெறுக்கத்தக்க காரியம். மற்றபடி வலம் யுஃப்சி தாலிக்கல் மா, அவருடைய அந்த தண்ணியை அதை என்ன செய்யாது, அசுத்தலம் படுத்திடாது. ஆனால் இதாலம் யக்குன் அலா எதிகி நஜாசத்துன், அவருடைய கையில் நஜீஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தண்ணியை அசுத்தப்படுத்திடாது. கையில் நஜீஸ் இருக்கு அப்படின்டா, அப்போ என்ன செஞ்சிடும், கையை விட்டினா அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், நஜீஸ் ஆயிரும். இப்போலாம் பைப் வந்துருச்சு. நாங்கள் ஓதுற காலத்தில் தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க, பெரிய தொட்டி, நல்லா செவ்வகமாக, அதில் தான் ஒரு தடவை ஃபில் பண்ணி வச்சா ஓடும். எல்லாம் கை விட்டு என்ன செய்வாங்க, தேவைப்பட்ட நேரத்தில் இறங்கி குதிச்சிருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே பைப் வந்துருச்சு. எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க நமக்கே தெரிய மாட்டேது. அடிச்சு அவன் விருப்பத்தை அந்த மாதிரி திறந்து விட்றாங்க. நம்ம சாக்குங்களா, கால அஹமது பின் ஹம்பல் அவங்க சொல்கிறாங்க, ஷாஃபி இமாம் இப்படி சொல்கிறாங்க, கையில் நஜீஸ் இருந்தால் தான் உள்ளே விட்டேன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், நஜீஸ் இல்லைன்னா மக்ரூஹ், மற்றபடி ஒன்றும் இல்லைண்டு. அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, இதா இஸ்தைக்கல மினன் நௌமி ஃபில்லை, இரவிலே தூக்கத்திலிருந்து விழித்தால் அதுகல எதோ ஃபி வலுஹி, அவர் ஒழு செய்யக்கூடிய பாத்திரத்தில் கையை விடுறாரு, கபுல யகுசிலஹா, கழுவுறதுக்கு முன்னாடி கையை விட்டாருன்னா, ஃபாஜபு இலைய ஐயுஹரிக்கல் மா, அந்த தண்ணியை கீழே கொட்டுறதை தான் நான் விரும்புகிறேன்னு யார் சொல்கிறா, ஷாஃபி இமாமு கொட்டலாம் செய்யாதீங்க, மக்ரூஹு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, இல்லை தண்ணியை கீழே கொட்டி விடுறது தான் நல்லது அப்படின்னு அவங்க கருத்து. இஸ்ஹாக் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதா இஸ்தேக்கலமினோ பில்லைலி அவ் பின் நஹாரி, இரவிலோ அல்லது பகலிலோ தூக்கத்தில் எந்திரித்தால் ஃபலா யுதுகில் எதஹு ஃபி வதோயி ஹத்தா யவசிலஹா, நீ கையே விடாதப்பா, எதுக்குப்போ போய் கை விடுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பாவுமா ஜா ஃபி தஸ்மியத்து இண்டல் ஒலு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா நஸ்ர் பின் அலி அல் ஜஹ்லமி, எப்படிமா மாஜா பாவம். ஹதஸ்னா நஸ்ர் பின் அலி அல் ஜஹ்லமி
وبشر بن معاذ العقدي قال حدثنا بشر بن المفضل عبد الرحمن بن حرملة عن أبي ثقاف المري عن رباح بن عبد الرحمن بن أبي سفيان بن حويد عن جدتي عن أبيه قال سمعت رسول الله يقول لا وضوء ஒலு என்பதே கிடையாது. யாருக்கு ஒலு என்பதே கிடையாது? லிமன் லம் யதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, யார் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறவில்லையோ அவருக்கு ஒலு என்பதே கிடையாது. அப்போ அவர் ஒலு செஞ்சாலும் அந்த அவருடைய ஒலு என்பது பரிபூர்ணமான ஒலுவாக ஆகாது. قال وفي الباب عائشة وأبي سعيد وأبي هريرة وسهل بن سعد قال أبو عيسى قال أحمد بن حنبل لا أعلم في هذا الباب حديثا له إسناد جيد. قال إسحاق சொல்றாங்க இன்ன தர்க்க தஸ்மியத்தி, ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்வதை வேண்டுமென்றே ஆமிதன் வேண்டும்னே என்ன செய்கிறாரு, ஒலு செய்யும் போது பிஸ்மில்லாவை விட்டுறாருண்டா ஆதல் ஒலு, அவர் ஒலுவை திருப்பி செய்ய வேண்டும்னு இஸ்ஹாக் என்ற இமாம் சொல்கிறாங்க. இன்கான நாசியன் அவ் முத்தஅவ்விலன், அவர் மறந்தாலும் சரி அல்லது அதற்கு வேற ஏதாவது விளக்கம் சொன்னாலும் சரி, சொல்லல திருப்பி என்ன செஞ்சிரு, ஒலு செஞ்சிரு. இல்லை, அதாவது வேண்டுமென்றே பிஸ்மில்லாவை விட்டால் ஒலுவை திருப்பி செய்யுங்கன்றாங்க. மறந்துட்டாலோ அல்லது வேறு ஏதோ காரணம் சொன்னாலோ அப்போ பிஸ்மில்லா விட்டிருந்தா அஜ்ஸாஹு, அவருடைய ஒலு என்பது நிறைவேறிவிடும். அப்போ வேணும்ட்டே ஒருத்தன் பிஸ்மில்லா விட்டால் கூடாதான், ஒலுவை திருப்பி செய்யணுன்றாங்க அந்த இமாமுடைய கருத்து. மறந்த நிலையிலோ அல்லது ஏதேனும் ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்தினால பிஸ்மில்லா விட்டுட்டாரு அப்படின்னா அவர் ஒலு என்பது கூடும். கால முஹம்மது பின் இஸ்மாயில் அஹ்சனு ஷையின் ஃபி ஆதல் பாப் ஹதீஸு ரபாஹ் பின் அப்துர் ரஹ்மான். ஓகே, அப்போ பிஸ்மில்லா லா ஒலுஅ லிமன் லம் யதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறாத ஒரு ஒலு என்பது ஒலுவே கிடையாது அப்படின்றது ஹதீஸு. அடுத்து பாவு மாஜா ஃபில் மல்மலத்தி ஒரு இஸ்டின்ஷாக்கி, சனதெல்லாம் விலைக்கு சொல்லலாம், கேராயிருவீங்க. சனது ஒவ்வொன்றா விலைக்கு இது என்ன ஏது இது யார் இந்த இமாம் அப்படின்னு டீப்பாக நம்ம பேச ஆரம்பித்தா என்ன செஞ்சிருவீங்க, மயக்கம் போட்டுருவீங்க. அதனால தான் ஹதீஸ் மட்டும் வாசிச்சுட்டு அந்த சட்டம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிகிறவங்க புரியும். அப்புறம் ஆசிக்கு உமர் ஹதீஸ் மட்டும் நடத்தும் போது அவனுக்கு கண்ணு சொருகுது. அங்கே அனசுக்கு தூக்கம் வந்துடுச்சு, உமர் ஃபாருக்கு வானத்தை போல மாதிரி இப்படி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கித்தாப் கடைசி வரைக்கும் வாங்குற மாதிரி இல்லை. எத்தனை தடவை மெசேஜ் அனுப்பிச்சேன், கித்தாப் காசு அமைச்சிருக்கலாம்ல, வாங்கியிருக்கலாம்ல. லீவில் இருக்கும்போது எல்லாம் மறந்துடுது, ஒன்லி ஃபோன் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. டெய்லி ஸ்டேட்டஸ் கரெக்டாக வைக்கணும். ஏமாளா நான் கீழே குனிஞ்சிட்டேன். வாங்க, பாவ் மாஜா ஃபில் மல்மலத்தி ஒல் இஸ்தின் ஷாக்கி, வாய் கொப்பளித்தல் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா குத்தைபா பின் சயீத் ஹதஸ்னா ஹம்மாத் பின் ஸைத் வ ஜரீர் அன் மன்சூர் அன் ஹிலால் பின் யஸார் அன் சலமா இப்னு கைஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்லஅத, நீ ஒலு செய்தால் ஃபன் தஷிர், மூக்குக்கு என்ன செய்ய, தண்ணி செலுத்தி சிந்திக்கொள். ஃபன் தஷிர்னா என்ன அர்த்தம், சிந்துன்னு அர்த்தம். ஃபன் தஷிர் மூக்கை நல்ல முறையில் சிந்து, தண்ணியை செலுத்தி சிந்து அப்படின்னு அர்த்தம். வ இதா இஸ்தஜ்மர்த, நீ துப்புரவு செய்தால், இஸ்திஞ்சா செய்தால், துப்புரவு செய்தால், ஃபஅவ்திர், ஒற்றைப்படையாக கற்களை பயன்படுத்திக்கொள். கல்லை பயன்படுத்தி சுத்தம் செய்கிறேன்னா ஒற்றைப்படையாக என்ன செஞ்சுக்கோ, 3 5 அப்படி ஒற்றைப்படையாக பயன்படுத்திக்கோ. அப்போ ஒலு செய்கிறவங்க தண்ணி எடுத்து என்ன செய்யணும், மூக்கில் விட்டு நல்லா சிந்தி என்ன செய்யணும், ஒலு செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறாங்க.
சும்மா என்ன செய்ய வேணாம், பேருக்கு நாசிக்கு செலுத்தாதீங்க, நல்லா என்ன செய்யுங்க, தண்ணியை விட்டு நல்லா சிந்தி என்ன செய்யுங்க, ஃபன் தஷீர், இதா தவத்தாத்த ஃபன் தஷீர்ன்றாங்க. அடுத்து வஃபில் பாபி அன் உஸ்மான் والعقيد بن السبيرة وابن عباس ومقدام معدي قريب وعائل بن حجر أبي هريرة قال أبي عيسى حديث سلمة بن قيس حديث حسن صحيح. ويختلف أهل العلم, இமாம்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஃபீமன் தரக்கல் மல்மலத்த ஒல் இஸ்டின்ஷாக்க, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் வாய் கொப்புவதையும் ஒருத்தர் ஒழுவில் விட்டுட்டார். இப்போ இவர் ஒழு நிறைவேறுமா நிறைவேறாதான்ற விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. ஃபகால தாயிஃபத்து மின்ஹும், இமாம்களிலிருந்து சிலர் சொல்கிறாங்க, இதா தரக்கஹுமா ஃபில் ஒலுவை, ஒழுவில் இந்த ரெண்டையும் விட்டா ஹத்தா சல்லா, எந்த அளவுக்குன்னா தொழுதுட்டார், ஒழு செஞ்சுட்டார், ஆனால் மூக்குக்கு தண்ணி செலுத்தலை, வாயும் கொப்பளிக்கலை, ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டார். அப்படின்னா அவர் என்ன செய்யணும், ஆத சலாத், தொழுகையை திருப்பி தொழுகணும். ஏன்னா அவர் தொழுகை நிறைவேறலை, ஏன்னா அவருடைய ஒழு என்ன ஆகலை, நிறைவேறலை. அப்போ ரெண்டு கட்டாயம்னு சில இமாம்கள் சொல்கிறாங்க. மேல அவங்க சொல்கிறாங்க, வரவு தாலிக்க, அதை கருதுகிறார்கள், ஃபில் உலுவி வல் ஜனாபத்தி சவாவன், நல்ல ஆகணும். நம்ம குளிப்பு கடமையாகும் போது நம்ம குளிக்கிறோமே, அந்த குளிப்பில் நாசிக்குக்கும் வாய் கொப்பளிக்கிறது ஃபர்லு, அப்படித்தானே. ஆனால் ஹனஃபியை பொறுத்த மட்டும் உது செய்கிறதுல என்ன கிடையாது, மல்மலா இஸ்தின்ஷாக்கு ஃபர்லா சுன்னத்து தான். ஆனால் இந்த இமாம்களில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அது ஜுனூபாடைய குளியலாக இருந்தாலும் சரி, ஒழுவாக இருந்தாலும் சரி, ரெண்டிலையுமே நாசிக்கும் வாய் கொப்பளிக்கிறது கட்டாயம் அப்படின்றாங்க. இல்லைன்னா நிறைவேறாது, மீண்டும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹனஃபியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக குளிக்கும் போது குளிப்பு கடமையாயிருச்சுன்னா வாய்க்கும் நாசிக்கு தண்ணி செலுத்தணும், மறந்துடக்கூடாது. ஒபிஹி யக்கூலு, இந்த கருத்தில் யார் யார் சொல்கிறாங்க, இப்னு அபி லைலா, அப்துல்லா முபாரக், அஹமது, இஸ்ஹாக் போன்றவங்க சொல்கிறாங்க. கால அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, அல் இஸ்டின்ஷாக்கோ அவுக்கது மினல் மல்மலா, இஸ்டின்ஷாக் என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது, மினல் மல்மலா, வாய் கொப்பளிக்கதை விட மூக்குக்கு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க. கால அபு யூசா சொல்கிறாங்க, கால தாயிஃபத்து மின் அஹ்லில் இல்மி, இல்மை உடைய இமாம்களில் சிலர் சொல்கிறாங்க, யுஈது ஃபில் ஜனாபத்தி வலா யுஈது ஃபில் உலூஇ. ஓகேவா, ஜனாபத்து குளிப்பு கடமையானவன், அந்த குளிப்பு கடமையானவன் எதை விட்டுட்டா, நாசிக்குக்கோ வாய் கொப்பளிக்கிறத விட்டுட்டா அவன் திருப்பி என்ன செய்யணும், குளிக்கணும். ஆனால் ஒழுவில் ஒருத்த விட்டால் என்ன இல்லை, திருப்பி ஒழு செய்யணுன்ற பிரச்சனை இல்லை. இந்த கருத்து தான் வஹுவ கவுலு சுஃபியானு சௌரி ஓ பாலு அஹ்ரில் கூஃபா, கூஃபாவாசிகள் சிலர்னும் போது யார் வந்துடுறாங்க, ஹனஃபியாக்கள் வந்துடுறாங்க. ஓ கால தாயிஃபத்துன், இன்னும் சிலர் சொல்கிறாங்க, லா யுஈது ஃபில் உலூஇ வலா ஃபில் ஜனாபா, குளிப்பு கடமையாகும் போது சரி, குளிப்பு கடமையாக இருக்காக அந்த குளியல்லையும் சரி, ஒலுவுலையும் சரி விட்டால் என்ன செய்ய தேவையில்லை, திருப்பிலாம் செய்ய தேவையில்லை. லி அன்னஹா சுன்னத்தும் என நபி, அது நபியினுடைய சுன்னத்து தான். ஃபலா தஜீபுல் யாதத்து அலா மன் தரக்குமா ஃபில் உலூஇ வலா ஃபில் ஜனாபத், ஒலுவுலையும் சரி ஜனாபத்து குளிப்பு கடமையானதுலேயும் சரி, இந்த ரெண்டு ஒருத்தன் விட்டால் அது சுன்னத்துன்றதுனால அதை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது யாருடைய கருத்துனா மாலிக் ஷாஃபி இமாமுடைய கருத்து. மாலிக் இமாமுடைய கருத்து ஷாஃபி இமாமுடைய கடைசி கருத்து. இது அவங்க மௌத்தாரத்துக்கு முன்னாடி உள்ள நிலைப்பாடு இதுதான். ஆனால் ஹனஃபியாக்களை பொறுத்த மட்டும் ஜனாபத்தில் ஒருத்தன் மூக்குக்கும் வாய் கொப்பளிக்கல நாசிக்கு தண்ணி திருப்பி என்ன செய்யணும், குளிக்கணும், ஒழுவில் கிடையாது. ஆனால் ஷாஃபியாக்கள்கிட்டையும் மாலிகி மதுஹப்லையும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுலேயுமே பிரச்சனை இல்லைன்றாங்க விட்டா. அடுத்து பாவு மல்மலா ஒல் இஸ்டின்சாக் மின் கஃபி வாஹித், மல்மலாவையும் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் ஒரு கை தண்ணீரால் செய்கிறது. அப்படி தண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு அப்படி செய்வாங்களே அந்த மாதிரி.
ஸ்டைலா ஒரே கை தண்ணீரால் யாரான செய்வானா? ஒரே கை தண்ணீரால் வாய் கொப்பளித்து மூக்குக்கு நீர் செலுத்துவது பற்றி. ஹதஸ்னா யஹ்யா இப்னு மூசா ஹதஸ்னா இப்ராஹிம் இப்னு மூசா ராசி ஹதஸ்னா காலித் இப்னு அப்துல்லா அன் அம்ர் இப்னு யஹ்யா அன் அபி அன் அப்துல்லா இப்னு ஸைத் قال رأيت النبي صلى الله عليه وسلم மல்மலா வ இஸ்தன்ஷக மின் கஃபி வாஹித். ஒரே கை தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாயும் கொப்பளிச்சுட்டு மூக்குக்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்தினாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் அதை எத்தனை முறை செய்தார்கள்? 3 முறை செய்தார்கள் அப்படின்னு வருது. قال أبو يسا وفي الباب عبد الله بن عباس قال أبو يسا حديث عبد الله بن زيد حديث حسن غريب وقد روى مالك وابن عيينة غير واحد هذا الحديث. உமர் ஃபருக் வெளியே நிற்கிறார் நினைக்கிறேன். عن عمرو بن يحيى ولم يذكروا هذا الحرف أن النبي صلى الله عليه وسلم ململ واستنشق من كف واحد وإنما ذكره خالد بن عبد الله وخالد بن عبد الله ثقة حافظ عند أهل الحديث. قال بعض أهل العلم இல்முடைய சிலர்கள் சொல்றாங்க, சில இமாம்கள் அல் மல்மலா வ இஸ்தின்ஷாக்கும் மின் கஃபி வாஹிதின் யுஜ்ஸியோ. மல்மலா நாசிக்கு தண்ணீர் செய்து வாய் கொப்பளிப்பதை ஒரே தண்ணீரை கொண்டு செய்தால் கூடும். ஆனால் கால பாலுகும் சிலர் இமாம்கள் சொல்கிறாங்க தஃப்ரீக்குஹுமா அஹப்பு இலைனா, ரெண்டையும் பிரித்து செய்கிறதா எங்களிடத்தில் ஏற்றமானது. வாய்க்கு தனியாக தண்ணி, நாசிக்கு தனியாக தண்ணி எடுப்பது தான் மிகவும் பிரியமானது. கால ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க இன்ன ஜமாஹுமா மின் கஃபி வாஹிதுன் ஃபஹுவ ஜாயிஸுன், ஒரே தண்ணியில் ரெண்டுதையும் செய்வது என்பது ஜாயிஸு. ஆனால் ஒயின் ஃபர்ரகஹுமா ஃபஹுவ அஹப்பு இலைனா, ஆனால் ரெண்டையும் பிரித்து நாசிக்கு தனியாக வாய்க்கு தனியாக தண்ணீர் எடுத்து செய்வது என்பது தான் எனக்கு பிரியமானது அப்படின்னு யார் சொல்கிறா? ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? நோட் பண்ணுங்க. பாவு மல்மலா ஒல் இஸ்தின்ஷாக்